இப்போ நிறைய பேர் சொன்னால் திராவிடம் மட்டும் இல்லைன்னா அப்படின்ட்டு தூக்கிட்டு வருவாங்க. திராவிடம் மட்டும் இல்லைன்னா ராமசாமி பெரியார் வந்து வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தில் வெங்காயம் மணி நடத்திட்டு இருந்திருப்பார். அந்த அளவுக்கு ஒரு நுட்பமான துரோகத்தை கருணாநிதி அவர்கள் செஞ்சுருக்காங்கன்றதான் உண்மை. திராவிடம் என்ற சொல்லின் வரலாற்று பயன்பாடு எப்போது தொடங்கியது? இப்போது தமிழ்னு ஒரு சொல் இருக்குது. இப்போ நம்ம தமிழர்கள் வந்து அதை ரொம்ப பெருமையோடு உச்சரிக்கிறோம். அதில் சிறப்பு லகரர்கள் தமிழ் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த சிறப்பு லகரம் இல்லாதவங்க இந்த சிறப்பு லகரத்தை உச்சரிக்கிறது கடினம் இல்லைங்களா? ஏன்னா நமக்கே வந்து குழந்தையாக இருக்கிறப்போ இந்த லகரம் மட்டும்தான் வர்றது கடினமாக இருக்கும். உச்சரிக்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு எழுத்துன்றப்போ இந்த லகரம் இல்லாதவங்க அவங்க மொழி இலக்கணப்படி இந்த தமிழுங்கிற சொல்லை வந்துட்டு உச்சரிக்க முற்பட்டாங்க. இப்போ பிராகிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் வந்துட்டு தமிழ்னு சொல்லாமல் திரமிர அப்படின்னு சொன்னாங்க. இத்து உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒற்றில் தான் ஆரம்பிக்கும். அதனால் தமிழுங்கிறது திரமிர அப்படின்னு எழுதினாங்க. இப்போ காரவேலன்கிற அரசனுடைய அத்திகும்பா கல்வெட்டு வந்துட்டு தமிழ் தேச கூட்டணி அப்படிங்கிறத திரமிழ தேச சங்காத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சங்காத்தம்னா கூட்டணி. நம்ம ஊரில் திட்டுவாங்களே அவனுக்கு சங்காத்தமே சரியில்லை அப்படின்ட்டு. திரமிழ தேச சங்காத்தம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. சமஸ்கிருதம் வர்றப்போ அவங்க வந்து தமிழுங்கிறத திராவிட அப்படின்னு குறிப்பிட்டாங்க. இப்போ அதுவும் தமிழர்களை குறிப்பிட்றதுக்கு அவங்க சொல்லலை. இப்போ பிராமணர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஆரியர் படையெடுப்பு மூலமாக வந்தவங்க எல்லா மாநிலத்திலையும் இருந்தாங்க. அதில் இந்த தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் வந்து பஞ்ச திராவிடர்கள் அப்படின்ற பேரால் அழைக்கப்பட்டாங்க. அதாவது இந்த நிலத்துக்கு பேர் திராவிடம், தமிழ் பேசக்கூடிய நிலத்துக்கு திராவிடம்னு பேர் வச்சு அந்த தமிழ் பேசக்கூடிய நிலத்தில் இருந்த பிராமணர்களை குறிக்கிறதுக்கு சமஸ்கிருத சொல்லால் உருவாக்கப்பட்டது தான் வந்துட்டு இந்த திராவிடம்ங்கிற சொல். பின்னாடி வந்து சமஸ்கிருதத்தில் வந்து தமிழர்களை திராவிடம்னு சொல்லிட்டு வர்றாங்க. தமிழர்கள் நம்ம வந்து தமிழ் அப்படின்னு தான் சொல்லிட்டு வரோம். ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வந்து ஐரோப்பிய அறிஞர்கள் கூட இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த தமிழ் மொழி குடும்பத்தை முதல்ல கண்டுபிடிச்சப்போ அதுக்கு முதல்ல தமிழிக் குடும்பம் அப்படின்னு தான் பேர் வச்சாங்க. டமுலிக் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து எல்லிஸ் அவர்கள் வர்றப்போ தமிழிக் அப்படின்ற சொல் புரியாதுன்றதுனால தென்னிந்திய மொழி குடும்பம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். இவங்களுக்கெல்லாம் பின்னாடி கால்டுவெல் வர்றப்போ தான் அவர் வந்துட்டு பார்த்துட்டு இதுக்கு சமஸ்கிருத சொல்லாக இருக்கிற திராவிடம்ங்கிறத நம்ம தலையில் கட்டினார். கால்டுவெல்லினுடைய வாரிசுகள் இன்றைக்கு வரைக்கும் அந்த சொல்லை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அல்லது சமஸ்கிருத வாரிசுகள் அந்த சொல்லை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. திராவிடம் என்ற சொல் வந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு சொல். ஏன்னா இப்போ என்னுடைய பேர் என்னென்னா நான் தான் சொல்லணும். இப்போ வந்துட்டு ஒரு வெள்ளைக்காரன் வந்துட்டு என் பேரை உச்சரிக்க தெரியாமல் உச்சரிக்கிறான்னா நான் வந்துட்டு அவன் உச்சரிப்புக்கு மாற முடியாது. அவன் தான் ஏன் உச்சரிப்புக்கு மாறணும். இதுதான் இயல்பானது. திராவிடம் என்பது தமிழ் என்பது வாயில் நுழையாத அந்நியர்கள் வைத்த பெயர். இன்றைக்கு வரை அந்நியர்கள் பயன்படுத்தக்கூடிய பெயர். திராவிட இயக்கம் இல்லை என்றால் தமிழ்நாட்டின் சமூக நிலை எப்படி இருந்திருக்கும்? இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதான் உண்மை. இப்போ நிறைய பேர் சொன்னால் திராவிடம் மட்டும் இல்லைன்னா அப்படின்ட்டு தூக்கிட்டு வருவாங்க. திராவிடம் மட்டும் இல்லைன்னா ராமசாமி பெரியார் வந்து வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தில் வெங்காயம் மணி நடத்திட்டு இருந்திருப்பார். கருணாநிதி அவர்கள் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தில் அவருடைய குடும்ப தொழிலில் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார். ஆனால் தமிழர்களுக்கு அதனால் எந்த ஒரு பெரிய நட்டமும் இருந்திருக்காதுன்றது தான் உண்மை. திராவிடத்தால் தான் தமிழ்நாடு வளர்ந்ததுன்னு சொல்லக்கூடியவங்க தமிழ்நாட்டை விட பல்வேறு துறைகளில் மற்றைய தென்னிந்திய மாநிலங்கள்லாம் வளர்ந்துருக்கு. அந்த மாநிலங்கள்லாம் திராவிடமும் இல்லை, ஈவே ராமசாமியும் இல்லை, கருணாநிதியும் இல்லை. அப்போ திராவிடத்தால் தான் ஒரு வளர்ச்சி நடந்தது அப்படின்றது ஒரு பொய், அவ்வளோதான். ஈவே ராமசாமி அவர்களின் பங்களிப்பு எந்த விவகாரத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் விஷயம் என்ன? அவை ஒன்றா ரெண்டா இருக்குதா இல்லை இல்லையா? ஈவே ராமசாமி அவர்கள் வந்துட்டு பங்களித்தார்னு அவரும் அவரை சார்ந்தவர்களும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு செய்திகளை சொல்லிக்கிறாங்க. ஆனால் சம காலகட்டத்தில் அவங்க உண்மையாகவே பங்களித்தார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போ 1960களில் இருந்து அவரே மேடையில் சொல்கிறார், ஒரு கன்னடன் ஆகிய நான் மட்டும் இல்லைன்னா இங்கே வந்து இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்குமா அப்படிலாம் பேசுகிறார். நான் வந்து இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தினுடைய அந்த காலக்கோட்டை எடுத்து பார்க்குறப்போ முதல் ஆளாக போய் ஈவே ராமசாமி அவர்கள் எதிர்க்கலை. 1937 ஆண்டிலேயே தமிழறிஞர்கள்லாம் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் நாவலர் சோமசுந்தர பாரதியார்னு ஒருத்தவர் இருக்கார். அவர் காங்கிரஸ்காரராக இருந்தாலும் ராஜாஜி வந்து இந்த அறிவிப்பை கொண்டு வரதுக்கு முன்னாடியிலேருந்து எதிர்க்க தொடங்குறார். அறிவிப்பு வந்தோடனே பெரிய அளவில் எதிர்க்கிறாரு. தமிழ்வெளி உமாமகேஸ்வரனார் எதிர்க்கிறார். எல்லாம் எதிர்த்துக்கிட்டு இருக்கப்போ இந்த எதிர்ப்பெல்லாம் பார்த்துட்டு 1939 டிசம்பரில் தான் ஈவே ராமசாமி அவர்கள் வந்துட்டு அந்த எதிர்ப்புக்குள்ளே வர்றார். வந்துட்டும் அவர் உடனடியாக போய் எதிர்க்கலை. இன்னும் பார்த்தீங்கன்னா ஈழத்தடிகள்னு ஒரு நபர் இருக்கிறார். அவர் தான் வந்துட்டு பெரிய அளவில் ஆட்களை ஒருங்கிணைத்து இந்த இந்திய எதிர்ப்பு திணிப்பு போராட்டத்தை நடத்தினார். அவர் அந்த போராட்டத்தை இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினார். அவர் அந்த போராட்டத்தை நடத்தின காலகட்டங்களில் இந்த ஈவே ராமசாமி அவர்கள் என்னென்னலாம் பண்ணாருங்கிறத இந்தி திணிப்பு அன்றும் இன்றுங்கிற ஒரு
நூலில் அவர் எழுதியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்துட்டு பொதுமக்கள் எல்லாம் திரட்டி போராடுறதுன்னு முடிவு பண்ணோம். அந்த போராட்ட அறிவிப்பை வந்து விடுதலை இதழில் வெளியிடுங்கன்னு சொன்னோம். ஈவ ராமசாமி அவர்கள் வெளியிடலை. போராட்டத்து அன்னைக்கு மற்ற மக்கள்லாம் மற்ற ஊடகங்களை பார்த்து வந்துட்டாங்க. வந்தோடனே ஈவ ராமசாமி அவங்க வந்து, நீங்கள்லாம் வந்து கலைஞ்சு போங்க, ஒருவேளை நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து வந்துருக்கீங்கன்னா போகிறதுக்கு நான் உங்களுக்கு வந்து அந்த பயண செலவு கொடுக்குறேன், அப்போயாவது போய் சேருங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு பின்னாடியும் மக்கள் கிளஞ்சு போல. இந்த ஈவே ராமசாமி அவர்கள் வந்துட்டு அவருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நபராக இருந்த அன்னைக்கு மாகாண முதல்வராக இருந்த ராஜாஜி கூட வந்துட்டு கொஞ்சம் சிக்கல் இருந்தது. அப்போ ராஜாஜி போய் இந்த பதவியில் இருக்காருங்கிறதுக்காக தான் இவர் வந்து எதிர்த்துக்கிட்டு இருந்தார். 1939 பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ண உடனே அப்போ இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஈவே ராமசாமி சொல்கிறாரு, என் நோக்கெல்லாம் வந்து ராஜாஜியை அனுப்பணுன்றது தான், அந்த ஆட்சியை கலைக்கணுன்றது தான். அந்த ஆட்சி கலைஞ்சிட்டு அப்புறம் எதுக்கு இந்தி திணிப்புக்கு எதிராக எல்லாம் போராடிட்டு இருக்கீங்க, போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு ஈவே ராமசாமி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அதற்கு மறுப்பு அறிக்கையை வந்து ஈழத்தடிகள் தான் கொடுக்குறாரு. இந்த போராட்டம் வந்து வெற்றிகரமாக நடந்து நமக்கு வந்து இனிமேல் இந்தி திணிப்பு இல்லைன்னு வர வரைக்கும் போராடணும்னு இவர் தான் சொல்கிறார். ஆனால் நமக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, ஈவே ராமசாமி அவர்கள் தான் இந்தி திணிப்பை வந்துட்டு கொண்டு வந்தார், திராவிடம் தான் வந்து இந்தி திணிப்பை கொண்டு வந்துச்சு. இன்னும் சொல்லணுன்னா இந்தியை எதிர்க்கணுன்னா நம்ம தெலுங்கு கற்றுக்கணும்னு இப்போ ஒரு திரைப்படம் வேற வெளியிட்டாங்க. அதுவும் அவங்களே எடுத்து அவங்களே வெளியிட்டுப்பாங்க. அப்போது இவருக்கு வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் இவர் தான் பண்ணார், இவர் தான் செஞ்சார்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு புராணம் மாதிரி இருக்குது. புராண கதையில் சொல்லுவாங்கல்ல, அங்கே ஒரு பெரிய சிக்கல் இருந்தது, இவர் போனார் அதை தீர்த்துட்டார், அங்கே ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு போனார் தீர்த்துட்டார், இங்கே ஒரு பெரிய சிக்கல் இருந்தது போனார் தீர்த்துட்டார்ன்றது இவர்கள் ஏற்படுத்திய ஒரு புராணம். உண்மையாக அவர் என்ன செஞ்சாருன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணுன்னா ஈவே ராமசாமி அவர்கள் வந்து எழுதினதை அப்படியே படிக்கணும். இப்போ திராவிட இயக்கம் பதிப்பிக்கிற மாதிரி நடுவில் 4 வரி 5 வரியெல்லாம் எடுக்காமல் உண்மையாகவே அந்த காலகட்டத்தில் அவர் வந்து என்னென்ன பேசினாருன்றதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா தான் அவர் உண்மையில் என்ன பண்ணாருன்னு தெரியும். இவர்கள் வந்துட்டு தங்கள் இனத்தை சேர்ந்த ஒருத்தவரை தமிழ் இனத்துக்கு தலைவராக மாற்ற வேண்டும்ங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த பிம்பத்தை கட்டமைச்சிருக்கிறாங்க. இது வந்து நியாயப்படியோ அல்லது வந்து வரலாற்றுப்படியோ கட்டமைக்கப்பட்ட பிம்பம் இல்லை. நீங்கள் குறிப்பிட்டீங்க ஈழத்தாடிகள். ஈழத்தடிகள் ஈழத்தை சேர்ந்தவர். இந்திய போராட்டத்தில் ஈழத்தை சேர்ந்தவர். இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடங்கினப்போ அவங்க வந்துட்டு அதற்கு ஒரு பெரிய குழுவை நியமித்தாங்க. அதுக்கு சர்வாதிகாரிகள் குழுன்னு பேர், அதாவது அனைத்து அதிகாரம் கொண்டவர்கள் குழுன்னு பேர். அந்த குழுவில் 2வது சர்வாதிகாரியாக அறிவிக்கப்பட்டவர் ஈழத்தடிகள். அந்த குழுவில் வெறும் உறுப்பினராக இருந்தவர் ஈவே ராமசாமி அவர்கள். இப்போ அந்த குழுவில் உறுப்பினராக இருந்த ராமசாமி தான் அதை நடத்தினார். அதில் சர்வாதிகாரியாக இருந்த ஈழத்தடிகளை நம்ம யாருக்கும் தெரியாது. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். 1960களில் ஈழத்தடிகள் வந்து அந்த நூலை எழுதுகிறப்ப அவரே குறிப்பிட்றாரு. இப்போ வந்து எல்லாரும் அந்த 1930களுக்கு பின்னாடி நடந்த அந்த இந்திய திணிப்பு போராட்ட வரலாறு எழுதுகிறப்போ அப்போ இதில் ஒரு சின்ன பங்காற்றினவங்களையும், அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தவங்களையும், கல்லூரிக்கு போயிட்டு இருந்தவங்களையும் அவங்க தான் இந்தி திணிப்பு போராட்டத்தை நடத்தினாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு எழுதுறாரு. இதில் ஒரு குறிப்பிட்றது வந்துட்டு கருணாநிதி அவர்கள் வந்துட்டு அப்போ ஒரு பள்ளி மாணவர் பருவத்தில் இருந்தார். ஆனால் 1960க்கு பின்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, கருணாநிதி மாணவராக இருந்து அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு இருந்தாங்கன்னா எழுதினாங்க. அப்போ அதை பார்த்து பொறுக்க முடியாமல் ஈழத்தடிகள் வந்துட்டு அந்த வரியை குறிப்பிட்டார். பின்னாடி வந்து திராவிட இயக்கம் வந்து ஈழத்தடிகளுக்கு ஒரு பாராட்டு விழா வச்சாங்க. இந்த பாராட்டு விழாவில் ஒரு பெரிய தொகை கொடுக்குறோம் அப்படின்னு அறிவித்தாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய தொகை கொடுக்கல. சொன்னதில் வந்து 3ல் 1 பங்கு தொகை தான் கொடுத்தாங்க. மிச்ச தொகை என்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்து பாராட்டு விழா வச்சோம்ல அந்த தொகையை கொடுக்கறதுக்காக அதுக்கு செலவாயிட்டு அப்படின்னு திராவிட இயக்கத்தை சொன்னாங்க. அதையும் அவர் அந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறாரு. இன்னும் நிறைய செய்திகள் அந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த நூலை வந்துட்டு மறுவெளியீடு செய்கிறதா நாங்கள் இருந்தோம். அப்போ தமிழம் பதிப்பகம் அதை கொண்டு வந்தாங்க. அந்த மறுவெளியீட்டுக்கு நாங்கள் ஒரு விழா வச்சுருந்தோம். தமிழ்நாடு காவல்துறை எங்களுக்கு முன்னாடியே போய் உட்காந்து அந்த விழாவை நிறுத்தினாங்க, அந்த புத்தகம் பரவலாகக்கூடாது அப்படின்னு. அப்படி ஒரு நூல் இப்போ அது வந்துட்டு மின்னூலாக நல்லா பரவிட்டு இருக்கு. வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க படிச்சு பாருங்க. இப்போ ஈழத்தாடிகள் என்று நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஈழத்திலிருந்து வந்து தமிழ்நாட்டில் இருந்த ஒரு துறவி அவர். அதனால தான் ஈழத்து அடிகள் அப்படின்னு சொல்கிறோம். அவர் வந்துட்டு இளங்கலை படிச்சிருந்தார். அவர் ஈவே ராமசாமி காலத்திலே இளங்கலை படித்தவர். அவர் ஈவே ராமசாமி படிக்க வச்சார்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் இலங்கையில் படிச்சுட்டு வந்தவர். சரி, நாங்கள் அடுத்தது கேள்விக்கு போவோம். இப்போ கருணாநிதி காலத்தில் நடந்த முக்கிய வரலாற்று திரிபுகள் குறித்து என்னென்ன திரிபுகள் அவர் செய்திருக்கிறார்? இப்போ கருணாநிதி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நேரடியாக எதையுமே செய்ய மாட்டார், ஆனால் அடுத்தவங்க செய்கிறதுக்கு அனுமதிப்பார். இது அவருடைய ஒரு பாங்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் கருணாநிதி பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனுக்கு 1972 சிலை திறந்தார். இன்னொரு பக்கம் ராஜராஜ சோழனுக்கு எதிராக புரளியை வந்து பேசிக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பதவி, ஒரு சம்பளம் இதெல்லாம் கொடுப்பார். இந்த மாதிரி 2 பக்கமாகவும் அவர் செயல்படுவார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கச்சத்தீவை மீட்போம் அப்படின்றத காலங்காலமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய அனுமதியோடு தான் கச்சத்தீவு வந்து கொடுக்கப்பட்டதுன்னு இப்போ இருக்கிற மத்திய அரசாங்கம் வந்து ஒரு பழைய ஆவணத்தை எடுத்து நமக்கு வெளியில் விட்டாங்க.
அப்போது அவர் வந்து என்னென்னா இப்போ பேசுகிறது ஒன்றா இருக்கும், ஆனால் செய்கிற செயல் வந்து பேச்சுக்கு நேரெதிரானதாக இருக்கும். இதுதான் வந்து கருணாநிதியினுடைய அரசியல் தந்திரம். அந்த மாதிரி அவருடைய காலகட்டத்தில் நமக்கு நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு அப்படின்னு அப்படியே சொல்கிறது அப்படியே நம்பாமல் மற்ற மாநிலங்களில் என்னென்ன மாதிரியான நிலைமை இருக்குது, தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரியான நிலைமை இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு கர்நாடகான்னு ஒரு மாநிலம் இருக்குது. அங்கே மண்ணின் மக்களுக்கு தான் வேலைன்றது ஒரு உறுதியான விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. கர்நாடகாவில் கன்னட மொழி இல்லாமல் நீங்கள் எந்த பலகையும் வைக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. மற்ற மாநிலங்கள்லாம் அவங்களுடைய தாய்மொழி கட்டாய பாடம் அப்படின்றது எப்பயோ வந்துட்டு, ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. மற்ற மாநிலங்கள்லாம் அந்த மண்ணின் மக்களுக்கு தான் இடஒதுக்கீடுன்னு இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. மற்ற மாநிலங்கள்லாம் மாநில தினம் சரியாக கொண்டாடப்படுது, ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இப்படி மற்ற மாநிலங்களை எடுத்து ஒப்பிட்டு அங்கே என்ன கள நிலவரம்னு பார்த்தா மட்டும்தான் தமிழர்களுக்கு இவர்கள் செய்த துரோகமே பெரிய வரும். அந்த அளவுக்கு ஒரு நுட்பமான துரோகத்தை கருணாநிதி அவர்கள் செஞ்சுருக்காங்கன்றதான் உண்மை. தீபாவளி தமிழர் மரபோடு தொடர்புடையதா இல்லையா? தீபாவளி குறித்த நிறைய சான்றுகள் நம்ம பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப பிற்கால சான்றுகளாக இருக்குது. சிலர் வந்துட்டு நான் இப்போ பேசிகிட்டு இருந்தவோ கூட சில சான்றுகள் பற்றி கேட்டிருந்தேன். நானும் அதை பற்றி ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பழமையான சான்று நமக்கு பெரிய அளவில் கிடைக்கல. இன்னொன்று, தமிழர் பண்பாட்டில் வந்துட்டு கொண்டாட்டத்துக்குன்னு ஒரு வடிவம் இருக்குது, நினைவு நாளுக்குன்னு ஒரு வடிவம் இருக்குது. இப்போது நம்ம துக்க வீட்டில் தான் காலையில் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி தலை முழுகிறது அதெல்லாம் பண்ணுவோம். தீபாவளியும் ஏறத்தாழ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அதை வெடிச்சு கொண்டாடக்கூடியது மரபுன்றது நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஜயநகர் காலகட்டத்தில் தான் வருது. நீங்கள் வந்துட்டு கல்வெட்டுகளை பார்த்திங்கன்னா அது வந்துட்டு தீபலிகை அப்படின்னு குறிப்பாங்க, தீபாவளின்னு இருக்காது, தீபலிகைன்னு குறிப்பிடுவாங்க. அந்த கல்வெட்டுகளில் பெரும்பாலான கல்வெட்டுகளில் தீபலிகை யுகாதி அப்படின்னு தான் வருது. நான் எனது இப்போ எழுதியிருக்கக்கூடிய அந்த சித்திரையாத்தையா நூல்லையும் அதை நான் குறிப்பிட்டிருக்கேன். அப்போ தீபலிகை யுகாதின்னு பார்க்குறப்போ யுகாதி எப்போ தமிழ்நாட்டுக்கு வருதோ அது கூடவே வந்த இன்னொரு பண்டிகை தான் இந்த தீபலிகை அப்படின்றது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, தமிழ்நாட்டுக்கு சித்திரை புத்தாண்டுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, நமக்கு வந்துட்டு பொங்கல் திருநாள்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. அப்போ எதற்காக இந்த பண்டிகைகள்ன்ற கேள்வி நமக்கு வருது. இன்னொரு பக்கம் வந்து வரலாற்று ரீதியாக அதுக்கு தீபலிகைக்கு வேறு விளக்கங்களும் கொடுக்குறாங்க. நான் அதற்கான சான்றுகளை ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன். அதனால் தீபலிகைன்றது தமிழர் பண்டிகையாக இல்லை அப்படின்னு பார்க்குறப்போ இந்த விடுதலை மாதிரியான இதழ்களில் அது வந்துட்டு விஜயநகர் காலத்தில் தான் வந்ததுன்னு எழுதுகிறாங்க. ஆனால் அது கூடவே தான் யுகாதி வந்துச்சுன்னு பாவம் எழுத மறந்துடுறாங்க. அந்த சிக்கலையும் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா சரியான ஆய்வுகள் மூலமாக ஒரு விரிவான முடிவுக்கு வர முடியும்னு நம்புகிறேன். வந்து அதையும் ஒரு நூலாக எழுதலான் இருக்கேன். இப்போ தீபாவளியை ஒரு புறம் எதிர்க்கிற திராவிட கொள்கைகளை கொண்டவர்கள், மறுபுறத்து தீபாவளி தினத்தன்று தங்களுடைய முகப்புத்தகங்கள்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் தீபாவளி வாழ்த்துக்கள் என்று போடுகிறார்கள். அவர்கள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதான் சொன்னேனே, அவங்களுடைய சொல் வேறு செயல் வேறு. இன்றைக்கி நேற்றுக்கு கிடையாது. ஈவே ராமசாமி அவர்கள் ஆரம்பித்தார். அதில் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இன்னொரு விஷயத்த செய்வாங்க. அது வந்துட்டு இதுலேயும் வெளிப்படுது அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு யாகம் நடத்துவாங்க கோயிலில். அதே மாதிரி போய் ஒட்டகத்துக்கு வச்சு பூஜை நடத்திட்டுருக்காங்க. சங்கராச்சாரியார் வந்துட்டு அத்தனை தடவை பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு ஆரிய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் சமஸ்கிருத எதிர்ப்பும்பாங்க. ஆனால் தமிழ்நாடு தொல்லியல் துறையில் முழுக்க வந்து பிராமணர்களுக்கு தான் வேலை கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்புறம் சமஸ்கிருதம் வந்து படிச்சிருந்தால் தான் தொல்லியல் துறையில் வேலைன்னு ஒரு சட்டத்தையே வந்து வச்சுருந்துருக்கிறாங்க. ஒரு தீவிர சமஸ்கிருத ஆதரவாளரை தொல்லியல் துறையினுடைய தலைவராக ஒரு 22 ஆண்டுகள் வச்சுருந்த பெருமையும் இவங்களுக்கு தான் போகும். இந்த மாதிரி செயலில் பார்த்திங்கன்னா சமஸ்கிருத எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு பேச்சில் பார்க்குறப்போ, ஆனால் செயலில் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் ஆதரிக்கிறதுன்ற ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு கிட்டக்க இருக்குது. அதில் இன்னொரு வடிவம்னா நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக மலைகள், காடுகள், மண் ஆற்று மண் அகழ்வு எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது தமிழ்நாட்டில். மற்ற இடங்களில் நடக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பேசுகிறோடைய அதை பற்றி பேசுவோம். ஆனால் மறுபுறத்தே திராவிட கொள்கையை சார்ந்தவர்கள் பசுமநடை, பசுமை புரட்சி, பசுமை தொடர்பான புத்தகங்களை புலம்பெயர் தேசத்தில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் திராவிட கொள்கையை சார்ந்தவர்கள். ஆனால் இந்த மண் அகழ்வுகள், குவாரிகள், மலைகளை உடைத்தல், இதுகள் குறித்து ஏன் அந்த பசுமை புரட்சியாளர்கள் கண்டுகொள்வதே இல்லை? என்னென்னா இவங்களை பெரும்பாலானவங்க வந்து திராவிட சம்பள பட்டியலில் இருக்கிறாங்க. இதுன்னு கிடையாது. திராவிட இயக்கம் செய்யக்கூடிய எந்த நடவடிக்கையும் இவங்க நேரடியாக விமர்சிக்க மாட்டாங்க. சுட்டி காமிக்கிறதுனா கூட இதை பற்றி இதெல்லாம் பண்ண திராவிட இயக்கம் கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்னு தான் சுட்டி காட்டுவங்களே தவிர, ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க பாருங்கள் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு முறை அவங்க கிட்டக்க இருக்காது.
இது வந்து ஒரு பிழைப்புவாதம் தான். மேலே அதான் சொன்னேனே, ஒரு தவறான செயலை செய்கிறப்போ அப்போது ஒரு சரியான செயலை வந்துட்டு நான் நடக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறது. அது வந்துட்டு ரொம்ப காலமாக இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு வடிவம் தான் நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, மணல் கொள்ளைக்கு எதிராக இருந்த ஒரு விஓஓ வந்துட்டு படுகொலை செய்யப்பட்டார். இப்போ கூட வந்து மணல் கொள்ளையை தட்டிக்கட்ட ஒரு இளைஞர் வந்து அடித்து ரத்தத்தோடு வந்து பேசினதை நம்ம பார்த்தோம். இது இல்லாமல் இந்த கனிம வளங்களை எடுத்துட்டு போகிற அந்த வாகனங்களால் குமரி மாவட்டத்தில் அடிப்படை செத்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு மாவட்டத்தில் மட்டுமே அதிகம். அவ்வளோ பேர் வந்துட்டு இந்த வளக்கொள்ளையினால் சாலையில் போகிறவங்க பாதிக்கப்படுறது வரைக்கும் நிறைய பாதிப்புகள் இருக்குது. இந்த குவாரிகள் அப்புறம் இந்த மணல் அள்ளுற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக அள்ளுகிறார்கள். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி தான். 30 அடி கொடுத்த இடத்துல 100 அடி வரைக்கும் அள்ளியிருக்கிறாங்க. அந்த இடத்த வந்து திருப்பி நம்ம பயன்படுத்தவே முடியாது. அந்த இடம் வந்துட்டு இனிமேல் நிரந்தரமான பள்ளம் தான். போன முறை வந்து தமிழ்நாட்டில் வந்து தண்ணீர் பஞ்சம் வந்தப்போ குவாரியில் தேங்கியிருக்கிற தண்ணி எடுத்து பயன்படுத்தலாம்னாங்க. அப்போ எவ்வளோ தண்ணி தேங்கியிருக்கும் பாருங்கள். ஒரு மாநிலத்துக்கு தண்ணி கொடுக்குற அளவுக்கு தண்ணி குவாரிகளில் தேங்கியிருக்கு. அப்போ தண்ணி தேங்கிச்சுன்னா அது வந்து ஒரு கட்டத்தில் கழிவு நீர் ஆகாதா? அதை எப்படி அப்புறப்படுத்த முடியும்? இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்போ தமிழ்நாடுங்கிறது தமிழ் பள்ளம்னு பேர் வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அளவில் வந்துட்டு இங்கே மலை உடைப்பு, மண் திருட்டெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தீங்கன்னா கேரளாவில் இது ரெண்டையுமே வந்து முழுக்க இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. பாவம் தமிழ்நாடுக்கு கம்யூனிஸ்ட்டுகளுக்கு கொஞ்சம் பண நெருக்கடி இருந்ததுனால கொள்கைகளை ஒரு 25 கோடிக்கு விற்றுட்டாங்க. அவங்க அதை பற்றி பெருசாக கேட்கலன்றதை நம்ம பார்க்குறோம். இப்படியாக யாருக்கு எந்த திட்டம் வேணும்னாலும் எந்த வளம் வேணும்னாலும் தமிழ்நாட்டில் திருடிக்கலான்ற நிலைமை தான் இருக்குது. அப்போ இந்த நிலைமையெல்லாம் பொதுமக்களுக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? நான் பசுமையாக நடக்கிறேன், நான் பசுமையாக பேசுகிறேன், நான் பசுமைக்கு விழா எடுக்கிறேன்னு சொல்லி இப்போ ஒரு பக்கம் கொள்ளை நடக்கிறப்போ கவனத்தை திசை திருப்புறதுக்காக ஒரு பக்கம் கூத்தாடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி திசை திருப்பக்கூடிய வேலைகளை இவங்க பார்க்குறாங்க. இதுவும் திராவிட திட்டத்தினுடைய ஒரு அங்கம்னு தான் பார்க்க முடியுமே தவிர இது மாற்று நடவடிக்கை கிடையாது.